பாஜகவை வீழ்த்துவதையே குறிக்கோளாக கொண்டு விசிகாவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே விசிகாவின் பானை சின்னத்திற்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்தார். இதனையடுத்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் வெளியிட்ட நிலையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பெற்றுக்கொண்டார். ஜனநாயகத்திற்கு எதிரான சனாதன சக்திகளை அகற்றுவது, சீன ஆக்கிரமிப்பு, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிர்ப்பு உள்ளிட்டவை அடங்கிய 62 பக்க தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பேசிய திருமாவளவன் பாஜகவை வீழ்த்துவதையே குறிக்கோளாக கொண்டு விசிகாவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது ஒரு பாசிச அரசு. அதற்காக இந்தியா கூட்டணியை அண்ணன் தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக அவர் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சியின் விளைவாக ராகுல் காந்தி அவர்களோடு இணைந்து அவர் மேற்கொண்ட பெருமுயற்சியின் விளைவாக அகில இந்திய அளவிலே பாஜக எதிர்ப்பு சக்திகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற பெயரிலே ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. அதற்கான முதல் புள்ளியை தொடங்கி வைத்தவர் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். பாசிச பாஜக அரசு தொடரக்கூடாது, அதை வீழ்த்துவதுதான் நம்முடைய ஒரே இலக்கு, ஒரே குறிக்கோள். அந்த அடிப்படையில் எமது தேர்தல் அறிக்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.